ஆப்டால் ஒரு ஊழியக்காரன் வார்த்தைக்கு உன்னால கீழ்ப்பட முடியல. ஆமாவா இல்லையா? உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நிற்கும் பொழுது, ஆவியானவர் நடத்தும் பொழுதுதான் இந்த கிரிகளை உன்னால பெருக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற தன்மைகள் செயல்கள் தெரியுங்களா? ஆண்டு சொல்றால, எல்லாவற்றிலும் எனக்கு உண்மையாரு, எல்லாவற்றிலும் எனக்கு கீழ்ப்படிந்துரு, உன் வாழ்க்கையை பரிசுத்தத்துல நீ என்ன செய்ய கட்டு, கீழ்ப்படிகிற ஆவியை கர்த்தர் உனக்குள்ள வைக்கிற அந்த கீழ்ப்படிதலோடு நீ நட அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் சொல்லுது தெரியுமா? இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற கிரிகை. அல்லேலூயா. பக்கத்துல தட்டுங்களேன். தட்டிட்டீங்களா? ஏன் தட்டுனீங்க? அல்லேலூயா. தயவு செய்து உங்க நினைப்புல இந்த இடத்துல உட்காராதீங்க. சொல்லுங்க, உன் நினைப்புல இந்த இடத்துல உட்காராதுன்னு சொல்லு. ஆவியானவரை என்ன செய்ய உன் வாழ்க்கையில வச்சுக்கொள்ளு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை உன்னோட வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நடத்தினாருன்னு சொன்னா உன்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை நடத்தினாலும் உனக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஆவியானவர் உன்னை நடத்தினான்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்காது? வேதனை இருக்காது. எல்லா காரியத்திலும் அவர் என்ன திரும்ப செய்வாரு? உன்னை அற்புதமா நடத்துவார். அவர் உன்னை அழகா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தோட வாழ்க்கையை கட்டு. அதான் சொல்ல, ஆகிய எனக்கு பிரியமான சகோதரனே, கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம் எதுவுமே வீணாகாது என்ற. நீ ஆண்டவருக்கு, நீ தேவனுக்காக எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் பார்க்கிறார், விசுவாசம் பார்க்கிறான். நீ தேவனுக்காக படுகிற பிரயாசத்துல தான் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. நீ தேவனுக்காக படுகிற பிரயாசத்துல நீ வாழும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவனுக்கு என்னது அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு உன்னுடைய மனதில, உன்னுடைய விருப்பத்துல நீ போவன்னு சொன்னா கர்த்தருடைய கிரியில உன்னால வளர முடியாது. ஆப்டால் ஒரு ஊழியக்காரன் வார்த்தைக்கு உன்னால கீழ்ப்பட முடியல. ஆமாவா இல்லையா? எத்தனை பேரு உண்மையிலே பாஸ்டர் நான் ஊழியக்காரன் எல்லாத்தையும் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க? ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய கிரியையில நீ எப்பொழுது பெருகிறவர்களா இருக்கணுமா? இன்னைக்கு ஆவியானுடைய நடத்துதல் இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில ஜீவித்தில் இருக்கும்போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. இதுதான் இந்த வருஷத்தினுடைய என்னது அஸ்திபாரம். இன்னைக்கு நம்முடைய என்னது மெயின் பவுண்டேஷன் இதுதான், வசனம் இதுதான், இதுதான் நம்முடைய மெயின் கீ. உன் வாழ்க்கை தேவனுக்கு அழகா வச்சுக்கோ. உன் வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததா வச்சுக்கோ, பரிசுத்தமா வச்சுக்கோ. கடவுளுக்கு பயப்பட பயத்துல நீ வாழு. எத்தனை பேர் இன்னைக்கு திருவிருந்துல நம்ம உடன்படிக்கையில பங்கெடுக்க போறோம்? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்தத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து, எத்தனை பேர் வாழ்க்கை பரிசுத்தமா காத்துக்கொண்டு பரிசுத்தத்தில் நீங்க ஜீவிச்சு கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒரே டென்ஷன் பாச, என்னால டென்ஷன் தாங்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் டென்ஷன் தாங்க முடியல. என்ன பண்றாங்க? எங்க சொல்லுங்க பாப்பா. உடனே ஒரு சிகரெட் எடுக்கிறாங்க, எடுத்து வாயில வைக்கிறாங்க, கொளுத்தி பத்த வச்சிடறாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு டென்ஷன். அதை கொளுத்தி வச்சுட்டாருன்னா அவருக்கு எல்லாமே முடியும். அல்லேலூயா. ஒரு சிலர் டென்ஷன் எங்க போய் விடுவாங்க? போயிட்டு ஒரு நாயை திறந்து நாயை உள்ள ஊத்தி குடிச்சாலும் அவருக்கு டென்ஷன் போகும். என்ன ஸ்டாப்? அல்லேலூயா. இப்படியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மளுடைய கிரியில் ஆண்டு அற்புதம் செய்ய மாட்டார், பெருக மாட்டார்.